ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜரா ஃபேமிலி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான வீடியோ தான். கர்நாடகாவில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஃபாரஸ்ட் சஃபாரிக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். கடைசி வரைக்கும் என்ன அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்க சாமாஜநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுவரிக்குள்ளே இருக்க பிஜி பாளையா ஃபாரஸ்ட் சஃபாரிக்கு தான் போக போகிறோம். இந்த எம்எம் ஹில்ஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுவரியை மேல் மகாதேஸ்வரா வைல்ட் லைஃப் சான்ச்சுவரின்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா மைசூர் கொல்லிகால் ரோடில் இருக்க லொக்கனக்கல்லி அப்படின்ற ஒரு பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காட்டோட மொத்த பரப்பளவியோட பார்த்தீங்கன்னா 906 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இங்கே ஃபாரஸ்ட் சஃபாரி 2 ஹவர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. காட்டுக்குள்ள 1.5 ஹவர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. இங்க வைல்ட் டாகு, இந்தியன் காரு, டைகரு, மானு, கரடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனிமல்ஸை ஸ்பாட் பண்றதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. நாங்கள் ஹாசனூரில் தங்கி மார்னிங்காக எந்திச்சு கெர்மாலம் ரூட்டில் இருந்து லொக்கனக்கல்லிக்கு ரீச் பண்ணிட்டோம். அங்கே வந்து அந்த ரூட்டு மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரே மலை, தென்னை மரம், அதுக்கு நடுவில் அந்த வீடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சீனரிஸே செம்மையாக இருந்தது. லொக்கனக்கல்லியில் இருக்க பிஜி பாளையா வைல்ட் லைஃப் சஃபாரிக்கு வந்துட்டோம். இவங்க 2 டைம் சஃபாரி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று மார்னிங், இன்னொன்று ஈவினிங். மார்னிங்கில் 6 to 9, ஈவினிங்கில் 3 to 6ன்னு 2 முறை சஃபாரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு பர்சனுக்கு 400 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ஜிப்ஸியாக எடுத்திங்கன்னா 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஆன்லைன் புக்கிங் கிடையாது. இவங்க கொடுக்குற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் சொன்னால் தான் அவங்களுக்கான ஏற்ற அந்த ஜீப்பை வந்து அலாட் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். நாங்கள் ஈவினிங் சஃபாரி தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு அலாட் பண்ண அந்த ஜிப்சியில் நாங்கள் எல்லோரும் ஏறி உட்காந்து இப்போ நாங்கள் அந்த பிஜி பாளையா சஃபாரி பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். கரெக்டாக ஃபாரஸ்ட் சஃபாரிக்கு போகும்போது லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிச்சு. எங்கே மழை பெஞ்சா எந்த அனிமல்ஸும் வெளில வராது, எங்களால் எந்த அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் எங்களுக்குள்ள வந்தது. பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய அனிமல்ஸே ஸ்பாட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் இந்த ட்ரிப்பு போனது வந்து ஏப்ரல் மந்தில். நான் ஏன் இந்த வீடியோ வந்து இவ்வளோ லேட்டாக போடுறேன்னா, எங்கள் தாத்தா வந்து இறந்துட்டாரு. இந்த ட்ரிப்பு தான் எங்களோட லாஸ்ட் வந்தது. அதனால தான் வீடியோ போட முடியல. இன்னும் அந்த கஷ்டத்துல இருந்து யாரும் வெளில வரல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கரெக்ட் டைம் வந்துடும். மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கும் போது லெஃப்ட் சைட்ல கட்டாயி ஃபாரஸ்ட் ரூட்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஃபாரஸ்ட்டுக்குள்ள போன உடனே ஒரு ரேர் சைட்டிங் ஆன ஒரு அனிமலை தான் ஸ்பாட் பண்ணோம். சென்னை அங்க இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான மிருகம் வந்து இந்த செந்நாய்கள் தான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த செந்நாய்கள் வந்து வேட்டையாடிச்சுன்னா அந்த அனிமல்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறப்பவே இதுங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ரொம்ப புத்திசாலியான அனிமல்ஸும் இதுதான். கூட்டமா சேர்ந்து வேட்டையாடுறதுல இவங்களை மாதிரி ஒரு தந்திரமான ஆட்கள் வந்து எந்த ஒரு அனிமல்ஸும் கிடையாது. வேட்டையாடின எந்த ஒரு அனிமல்ஸையும் வயசானவங்க, தன் கூட்டத்தை சேர்ந்த வயசான செந்நாய்களுக்கும் உடம்பு முடியாத செந்நாய்களுக்கும் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் மீதி இவங்க சாப்பிடுவாங்க. அந்த ஒரு நல்ல பழக்கமும் இந்த செந்நாய்கிட்ட நம்ம வந்து எப்பவுமே எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வைல்ட் டாகுங்க எல்லாமே அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தால் அந்த கிராமத்து மாடுகளை ஹண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் போட்டுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் உள்ளே போனதுனால அந்த பிளான் மொத்தமே ஸ்பாயில் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் எப்போ போகுன்றதை பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இவங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற இந்த ஃபுட்டை எங்களால் போகக்கூடாதுன்றதுனால நாங்கள் அதை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். எந்த மாடு தெரியல. அங்கே போயிட்டு வந்த பசங்க என்ன அங்கே கிடைக்கலன்னு சொல்லுவார். மார்னிங்கு இன்னும் 3 days ஆச்சு. இப்போ
டிரைவர் நான் சொன்னது நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. 3 நாளாக வந்து இங்கே எந்த ஒரு அனிமலும் ஸ்பாட் ஆகலை. ஆனால் நாங்கள் வந்தது லக்கி. பார்த்தீங்கன்னா சென்னாயை பார்த்த அந்த சந்தோஷத்தோட நாங்கள் வந்து அடுத்த சைட்டிங்காக காட்டு நோக்கி போயிட்டு இருக்கோம். எப்பவுமே நாங்கள் வந்தால் புள்ளிமானை தான் பார்ப்போம். ஆனால் இந்த வாட்டி வந்து சென்னாயை பார்த்தது உண்மையிலேயே ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. அடுத்த சைட்டிங் நாங்க புள்ளிமான்களை தான் பார்த்தோம். அந்த புள்ளிமான் கூட்டத்திலயுமே கொம்பு வச்ச அந்த ஒரு மான் எங்களுக்கு போஸ் கொடுத்தது. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த மான்கள் வந்து காடுகளில் இல்லை அப்படின்னா இந்த காடுகள் வந்து கொடிகளாலும் செடிகளாலும் புதர்களாக மூடப்பட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கூடாதுன்றதுக்காக தான் கடவுளால் இயற்கையாக மான்கள் படைக்கப்பட்டு இந்த செடிகளையும் இந்த கொடிகளையும் சாப்பிட்டு காடுகளில் புதர்கள் ஏற்படாத வண்ணம் இதுங்க வந்து பார்த்துக்குதுங்க. அதே மாதிரிதான் இந்த மயில்களும் பறவைகளும் இயற்கையா வளர்ற அந்த பழங்களை சாப்பிட்டு மற்ற இடத்துல அதோட எச்சங்களை போடும்போது அந்த எச்சத்துல அந்த விதைகள் இன்னும் நிறைய பழ செடிகளை உருவாக்கி காட்டை வளமாக்குது. மெராபஸ் பெஸ்பிலேட்டா அப்படின்ற ஒரு பறவை இனத்துல இருக்கக்கூடிய ஒரு பறவை தான் ப்ளூ டெய்ல்டு பீ ஈட்டர். இந்த பேர்ட் வந்து ரொம்ப ரேரான சைட்டிங்க. அடுத்த சைட்டிங்கு நாங்கள் போயிட்டு இருக்கோம். பார்த்தாங்க இந்த ஒரு பக்மார்க்கு பார்த்தோம். எப்போ காலைல வந்துருக்குது இங்கே போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்க. பின்னாலே இருக்குல்ல, ಅದು ಇನ್ನೂ ಇದು ಜಾಸ್ತಿ ಆಗಲ್ಲ. ಏನಂತೀರ ತಮಿಳಲ್ಲಿ ಪೆರಿಸು ಪೆರಿಸು ಪೆರಿಸು. ಇದು ಚಿನ್ನದು. இப்ப போயிருக்க இந்த டைகரோட பக்மார்க்கு பெரிய டைகர் தான் சின்ன டைகர் தான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அந்த டவுட்டை அந்த டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டேன். அவர் அதுக்கு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அது சின்ன டைகரோட பக்மார்க்குன்னு சொன்னாங்க. அந்த பக்மார்க்கை நாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு மான்கள் எல்லாம் ஓடி போச்சு. அதை பார்த்த உடனே எங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. நாங்க டைகரை தான் பார்க்க போறோம்னு. அங்க நடந்த அந்த இன்சிடென்ட்டை வச்சு பார்த்தோம்னா அங்க டைகர் இருக்கிற மாதிரியே சிம்டம்ஸ் இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அலாம் கால் கேட்ட உடனே மீதி இருந்த எல்லா மான்களும் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அங்க நாங்க டைகர் இருக்குன்னு சொல்லிட்டு 50% நம்ப ஆரம்பிச்சோம். அதே சமயம் வேற அனிமலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்ப ஆரம்பிச்சோம். எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு இதுல இருந்தோம். அலாரம் கால் கேட்டு ஓடின அந்த மான்கள் கூட்டத்தில் 2 பெரிய சாம்பார் டீரும் ஒரு சின்ன சாம்பார் டீரும் இருந்தது. அதில் வந்து 2 பெரிய சாம்பார் டீர் வந்து நாங்கள் போயிட்டு இந்த வெஹிக்கிளை கிராஸ் பண்ணி வேகமாக ஓடிச்சிங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த சின்ன சாம்பார் டீர் மட்டும் வேற ஒரு டைரக்ஷனை திரும்பும். ஆனால் பட் அது திரும்பி அந்த 2 பெரிய சாம்பார் டீர் கிட்ட வந்துடும். நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி அந்த 2 பெரிய சாம்பார் டீரும் வெயிட் பண்ணி பார்த்துதுங்க. லாஸ்ட் வரைக்கும் அந்த சின்ன சாம்பார் டீர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அந்த சின்ன சாம்பார் டீரை வந்து ஏதோ ஒரு அனிமல் ஹண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். கன்ஃபார்ம் பண்ணி அந்த ஹண்ட் பண்ண அனிமலாவது வெளியே வரும்னு சொல்லி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அப்படி இருந்து கூட அந்த அனிமல் வந்து லாஸ்ட் வரைக்கும் வெளியே வரல. அதுக்கப்புறம் இங்கேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அடுத்த சைட்டிங்காக நாங்கள் வண்டியை வந்து மூவ் பண்ணிட்டோம். அந்த குட்டி சாம்பார் டீருக்காக இந்த 2 பெரிய சாம்பார் டீர் வெயிட் பண்ணதை பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுக்கு அடுத்து ஏகப்பட்ட மான்களை கூட்டம் கூட்டமா பார்த்துட்டு நாங்க போயிட்டே இருந்தோம். அடுத்த சைட்டிங் பிளாக் ட்ராங்கோ அப்படின்ற ரெட்டவால் குருவி தான். இதை நம்ம நார்மலாக வீட்டாண்ட நிறைய பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம், பறவைகளும் ரொம்ப தைரியமான பறவை. இந்த பறவை தான் தன்னுடைய இடத்துக்கு பருந்தே வந்தால் அதை அடித்து விரட்டக்கூடிய தைரியம் இருக்கிற ஒரே பறவை இந்த பறவை மட்டும்தான். பெரிய லென்ஸ் போட்டு பார்க்கவா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
இந்த மரத்துக்குள்ள இருக்கிறது என்ன அனிமல்னு நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அண்ணா எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க. நாங்க ஆளாளுக்கு ஒரு பேர் சொன்னோம். பட் ஆனா அது வந்து மரத்துல இருக்க ஒரு பொந்துன்னு சொல்லிட்டாங்க. காட்டுக்குள்ள இயற்கையாவே ஒரு ஓடை ஒன்று இருந்தது. அந்த ஓடையில எங்கன்னா தண்ணி குடிக்க ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்தோம். பட் எங்களால் எந்த ஒரு அனிமல்ஸும் பார்க்க முடியல. ஆனா அனிமல்ஸ் வந்து போனதுக்கான எவிடன்ஸ் நிறைய பார்த்தோம். இந்த ஓடை நான் உங்களுக்கு அழகா காட்டுறது பாருங்களேன். அடுத்த சைட்டிங் அழகா கொம்பு வச்சிருக்க மான் தான். இந்த கொம்பு வச்சிருக்க மானுக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அதோட கொம்பு விழுந்து திருப்பி மறுபடியும் முளைக்கிற தன்மை கொண்டது. அந்த ஓடைக்கு மேல ஒரு மான்கள் கூட்டமும், அந்த மான்கள் கூட விளையாடுற அந்த குரங்குகள், அந்த தண்ணியில போற வாத்து, இது எல்லாமே ஒரே ஃப்ரேம்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. சில பேருக்கு மட்டும் தான் அமையும். அந்த சில பேர்ல நாமளும் ஒருத்தர். ஆப்போசிட் வண்டியில வந்த டிரைவர் ஆனா இன்னும் கொஞ்சம் தூரத்துல யானை இருக்குன்னு சொன்ன உடனே நாங்க வேகமா போனோம் யானையை ஸ்பாட் பண்றோமான்னு. பட் ஆனா நாங்க போறதுக்குள்ள அது வந்து புதருக்குள்ள மறைஞ்சிருச்சு. அதனால தெரியல, ஸ்லோமோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. யானையை பார்த்த உடனே அடுத்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான வைல்ட் டாக் உடைய கூட்டத்தையே நாங்க பார்த்தோம். அந்த கூட்டமே ஒரு கல்லு மேல உட்காந்து அதை பாக்குறப்ப த லயன் கிங் படத்துல வந்து எப்படி சிங்கங்கள் வந்து கூட்டமாக வந்து இருக்குதோ அதே மாதிரி கம்பீரத்தோட அங்க உட்கார்ந்து இருந்ததை பாக்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. இதெல்லாம் யாருக்கும் அமையாது, நமக்கு அமைஞ்சி இருக்கு மக்களே. டைம் ஆக ஆக காட்டுக்குள்ள கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. எங்க சஃபாரி டைமிங்கும் எண்டிங் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் ஒரே மிஸ்ட், அந்த ட்ரிசிலான தூறல், சில்லுன்னு அழகான காத்து. இந்த இதுல அந்த காட்டை ரசிச்சுட்டே போகும்போது வேற மாதிரி இருந்தது. சடனா மழையும் வேகமாக வர, மழை வேகமா வருது, நாங்க வேகமா போக, எங்களை பார்த்துட்டு மான்கள் கூட்டம் வேக வேகமாக ஓட, இப்படி மாறி மாறி நடந்து அந்த இடத்த பார்க்கவே சூப்பரா இருந்ததுங்க. நாங்க ரிட்டர்ன் வரப்ப ஏகப்பட்ட மான்கள் கூட்டத்தை பார்த்தங்க. அந்த மான்கள் கூட்டத்தை பார்த்தது வந்து நான் வார்த்தையால சொன்னா உங்களுக்கு புரியாது. ஒரிஜினல் சாங்ஸ்லயே பிளே பண்றேன், நீங்களே பாருங்க. ಅದೇ 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 ಆಮೇಲೆ ಫೋಟೋ ಮಾಡಿ ಈ ಕಡೆ ಇತ್ತು ಫ್ಲಾಶಿಂಗ್ ಆಫ್ ಮಾಡಿ ಫ್ಲಾಶ್ ಬಂದ್ಬಿಡ್ತು. ಮೊಬೈಲಲ್ಲಿ ವಿಡಿಯೋ ಮಾಡ್ಕೊಂಡು ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ನಿಲ್ಲಿಸಿ. இந்த அழகான மாலை பொழுதுல இந்த மான்கள் கூட்டத்தை ரசிச்சுக்கிட்டு இந்த இயற்கையை காட்ட உள்வாங்கிக்கிட்டு எங்களுடைய ட்ரிப் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. நீங்களும் எங்களை மாதிரி நேச்சுரலா லவ் பண்ற ஒரு பெர்சனா இருந்தா கண்டிப்பா எங்களுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க அடுத்தடுத்து வீடியோ எடுத்து போறது எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி அட்வென்ச்சரான பிளேஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. நாங்க அங்க போய் வீடியோ போட ட்ரை பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அட்வென்ச்சரான வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.